வணக்கம். இன்றைய சினிமா செய்திகள். பாக்ஸ் ஆபீஸில் கலக்கும் குட்டி கேப்டன், படைத்தலைவன் 5வது நாள் வசூல் விவரங்கள். 5 நாள் ஆகியும் இணையதளத்தில் கிடைக்காமல் தேடி தேடி கதறும் இணையவாசிகள். படைத்தலைவன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் கடந்த 13ஆம் தேதி வெளியான திரைப்படம் தான் படைத்தலைவன். இந்த படத்தை அன்பு என்பவர் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் சண்முக பாண்டியனுக்கு ஜோடியாக யாமினி சந்தர் நடித்துள்ளார். மேலும் தனுஷின் அப்பாவுமான இயக்குனருமான கஸ்தூரி ராஜா ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். அதோடு இந்த படத்தில் சண்முக பாண்டியனின் அப்பா விஜயகாந்தை ஏஐ மூலம் காட்சி நடிக்க வைத்திருக்கிறார். இது விஜயகாந்த் ரசிகர்களுக்கு கூஸ்பம்பை கொடுத்துள்ளது. தான் ஆசையாக வளர்க்கும் யானை சிலர் கடத்தி சென்றுவிட்டு சண்முக பாண்டியன் எப்படி போராடி மீட்கிறார் என்பதான் படத்தின் கதை. விஜயகாந்த் மகன் என்பதால் படம் முழுக்க ஆக்ஷன் காட்சிகளை வைத்திருக்கிறார்கள். எனவே விஜயகாந்த் ரசிகர்கள் இவரை குட்டி கேப்டனாகவே பார்த்து ரசிக்கிறார்கள். நாளுக்கு நாள் விஜயகாந்தின் ரசிகர்கள் இப்படத்தை குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கிறார்கள். படைத்தலைவன் படம் 13ஆம் தேதி வெளியாகியிருந்து 1.29 கோடியும், 14ஆம் தேதி 3 கோடியும், 15ஆம் தேதி 16 மட்டும் 10 கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்துள்ளது. இதனில் 5வது நாளாக நேற்று இப்படம் 10 கோடி 67 லட்சம் வசூல் சாதனை படைத்துள்ளது. பொதுவாக சின்ன பட்ஜெட்டில் வரும் படங்களுக்கு வசூல் இருக்காது. அதுவும் ஞாயிறு முடிந்துவிட்டால் தியேட்டரில் காத்து வாங்கும். ஆனால் 5வது நாள் ஆகியும் இந்த படம் 10.65 லட்சத்துக்கு மேலாக வசூல் சாதனை படைத்திருக்கிறது. இது பலரையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை இப்படம் 50 கோடி வசூல் சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை குபேர உள்ளிட்ட புதிய படங்கள் வெளியாக விட்டதால் வியாழக்கிழமை வரை வசூல் சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் போட்ட மற்ற படங்கள் எல்லாம் வந்தவுடனே மறுநாளே வந்து இணையத்தில் விட்டுவிடுவார்கள். ஆனால் 5வது நாள் ஆகியும் இணையத்தில் இன்று வரை வெளியாகாத படைத்தலைவன் சாதனை படைத்துள்ளது. இதனால் இணையவாசிகள் தேடி தேடி கிடைக்காமல் கதறுகின்றன. ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.